வணக்கம் தமிழக மக்களே. நேத்து சட்டசபையில வந்து முதல்வர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி நேற்று ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தேன். இன்னைக்கு விரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்டாங்க, அதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னென்ன கேள்விய நேரடியா முதல்வர்கிட்ட கேட்டாங்க, அதற்கு முதலமைச்சர் எந்த வகையில பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் வந்து வாதம். சட்டசபையில பேசுவதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபின்படி தான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து தன்னுடைய கேள்விகள அடுக்கியிருந்தாங்க. ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஆளுநர் உரையின் பொழுது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றது. அத பத்தி பேசியிருந்தாங்க. அதற்கு விளக்கம் குடுக்கப்பட்டது. பேரவைத் தலைவரே குடுத்துட்டாங்க. அடுத்து எங்களோட கூட்டணி ஆட்சியில வந்து வெற்றி பெற்று உடன்பிறப்புகளின் வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளித்து தான் நீங்க வந்து முதலமைச்சராகி இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அந்த மகளிர் ஊக்கத்தொகைய வந்து ரூ. 1000 வந்து குடுத்ததுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த காலை உணவு திட்டத்த வந்து போன அரசாங்கம் இருக்கும் பொழுது, திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் குடுத்திருந்தாங்க. இப்ப அத வந்து 1வது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு வரைக்கும் இப்ப இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறத வந்து பாராட்டியிருந்தாரு. அப்புறம் டெல்லிக்கு போன முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு, தமிழகம் வந்து ம் முன்னேறிய மாநிலங்கள்ல பட்டியல்ல இருக்கு. அத நாங்க வந்து கன்டின்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறத பேசியிருந்தாரு. அதற்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் நெறையா வந்து போன ஆட்சியில இருந்த திட்டங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்ட வச்சிருந்தாரு. அந்த கட்டணமில்லா பேருந்துகள் முதியவர்களுக்கு குடுத்தத வந்து போன ஆட்சியிலே இருந்தது. அத நீங்க குடுத்த மாரி ஒரு புரபகண்டா வந்து உருவாக்குறீங்க. அப்புறம் ஸ்கூல் பேக்ல வந்து முதலமைச்சர் ஃபோட்டோ போன அரசாங்கமே வந்து போடல. அத நீங்க தான் இப்ப வந்து போடல அப்படிங்கிற சொல்ற மாரி சொல்றீங்க. அப்படி ஒரு தப்பான ஒரு ஸ்டிக்கர ஒட்டி விளம்பரப்படுத்துறீங்க. அப்புறம் இந்து சமயநலைத்துறையில இருக்கிற ஃபண்ட வந்து அ வெறும் சமநலயத்துறையோட செலவுக்காக மட்டும் தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுல வந்து இப்போ போன கவர்மெண்ட்ல வந்து இந்து சமயநலைத்துறையில வர்ற ஃபண்டுல வச்சு ஒரு 4 கல்லூரிகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த கல்லூரிகள்ல 1200 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் நிலைமை என்னாச்சு? அப்புறம் இந்த சமநிலைத்துறையோட ஃபண்ட வந்து வெறும் சமநிலைத்துறைக்கு தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அப்ப இந்த கல்லூரிகள்ல படிக்கிற வேண்டிய மாணவர்களுடைய நிலைமைலாம் என்ன? அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். அதற்கு இந்து சமநலத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் வந்து பதில் சொல்லிட்டாங்க. அத விடுங்க. அப்புறம் முக்கியமான நேரடியா கேட்ட கேள்வி வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இஷ்யூ. அத வந்து தனியார் மையத்தில குடுக்குறீங்க. போன டிஎம்கே கவர்ன்மெண்ட் தனியார் மையத்தில குடுத்ததற்கு, அப்பொழுது இருந்த டிவிகே ஓட தலைவர் வந்து விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பி அந்த தூய்மை பணியாளர்களோட அ பிரச்சனையில வந்து தனியார் மையத்தில குடுக்குறது எந்த வகையில நியாயம்? அதற்கு வந்து முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதில் வரலன்னு நெனைக்கிறேன். அப்புறம் மின்வெட்டு பிரச்சனை. மின்வெட்டு பிரச்சனைய பத்தி பேசியிருந்தார். பெரம்பூர் தொகுதி தான் வந்து மின்வெட்டுல முதலிடத்துல இருக்கு மாநிலத்துல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதற்கும் வந்து விளக்கம் தெரிவிக்கணும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த டெல்டா குறுவை சாகுபடிக்கு வந்து நீர் பத்தல. அதனால பேக்கேஜ் வந்து குறுவை சாகுபடிக்கு 134 கோடி வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அ இது பத்தல அப்படிங்கிற மாரி விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்த வந்து முடக்குற மாரி அரசாங்கம் செயல்படுது. இதற்கு வந்து நீங்க விளக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 1,00,000 வர கடன் வாங்கியிருந்தா 5,000 வர தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு வேற உங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல சில சிறு, குறு விவசாயிகள் அப்படின்லாம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ அத பத்தியும் டீட்டெயிலா முதலமைச்சர் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேட்டூர் அணையில அப்புறம் வந்து தண்ணீர் திறக்கப்படாத விஷயத்த பத்தி டைரக்ட்டா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நேரடியா முதலமைச்சருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்ட கேள்வி. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஸ்கூல்ல வந்து எம்.எல்.ஏக்கள் வந்து ஆய்வுக்கு போறாங்க. ஆய்வுக்கு போறதுல தப்பில்ல. ஆனா சினிமா பாட்ட வந்து பாட சொல்லி, அப்புறம் முதலமைச்சர் வாழ்க, மாமா
சிஎம் வாழ்க அப்படின்லாம் வந்து கோஷம் போட சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தடுத்து முதலமைச்சர் வந்து நேரடியா தலையிட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு எந்த பதிலும் வந்த மாரி தெரியல. அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. 1 மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடக்குது. 100க்கும் மேல வந்து சிறுமிகளுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு. கும்மிடிப்பூண்டில 3 வயசு சிறுமி இறந்தது. அ இந்த சிறுமிகளுக்கு நடந்த குற்றங்கள். அப்புறம் இத நேரடியா வந்து அந்த இறந்த குழந்தைங்களோட உடல நேரடியா பெற்றோர்ட்ட குடுக்காம, கும்மிடிப்பூண்டில இறந்தத பொன்னேரியில அடக்கம் பண்ணது. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து வைக்கிறாங்க. இதற்கு நேரடியாக வந்து முதல்வர் அவர்கள் பதில் கூறணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு உருவாக்கியிருந்தீங்க. அந்த சிங்கப்பெண் படையிலேயே முதல் நாளே வந்து பாலியல் குற்றம் சிங்கப்பெண்களுக்கே நடந்திருக்கு. அதையும் நேரடியா முதலமைச்சர் வந்து விளக்கணும். அப்புறம் முக்கியமா வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து நெறைய பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. அதையும் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு கண்டிக்கணும். அப்புறம் இதற்கு விளக்கம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பேரவைத் தலைவர் இடையில குறுக்கிட்டு வந்து, நீங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்ட வந்து வைக்கக்கூடாது. யாரு, எங்க, எந்த இடத்துல பண்ணாங்க அப்படிங்கிற ஆதாரத்தோட நீங்க சொன்னீங்கன்னா தான் அவை குறிப்பில அது இடம்படும். அப்பதான் அத பரிசீலிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரத்தோட ஆலந்தூர் பகுதிச் செயலாளர் வந்து கணவனால் கைவிட்ட பெண்ணுக்கு பண உதவி குடுக்குறேன்னு சொல்லி பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காரு. அப்புறம் பொள்ளாச்சி சம்பவம் மாரியே வந்து ஆளுங்கட்சி ஆதரவான மணிகண்டன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காரு. அப்புறம் திருவாரூர்ல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவிய ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி நீட்டியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல தூத்துக்குடியில ஆளுங்கட்சியில ஒரு பெண்ண அதே கட்சியை சேர்ந்த இருவர் வந்து அழைத்து சென்று கூட்டு பாலியல் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண் கூறும் பொழுது அவங்களும் டிவிகேவை சேர்ந்தவங்க தான். சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சொல்லி தான் அழைத்து சென்றார்கள் என வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு வந்து மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு அந்த பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு வந்து என்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர் மேல? அப்படிங்கிறத நேரடியா முதலமைச்சர் வந்து விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப எதுக்குமே நீங்க வந்து ஆட்சியில இருக்கும் பொழுது, இப்போ இருந்த 40 நாட்கள்ல இடையில எதுக்குமே அறிக்கையே வரல. சோ அதனால அந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு. "டூ ரிமெயின் சைலன்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில், இட்ஸ் இட்செல்ஃப் ஈவில்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது யாருக்கு பொருந்தவும் இல்ல, சிஎம்க்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல சொல்றாரு. இப்போ முதலமைச்சர் வந்து குறிப்பு எடுத்துட்டு இருக்காரு. இடையில எந்திரிச்சு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இடையில குறுக்கிட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் குடுக்குற மாரி பேசுறாரு. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து முதலமைச்சர் வந்து குறிப்பெடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து பதில் சொல்லுவாரு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்துல வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அ அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வந்து வேலை வாய்ப்புகளும், தொழில் நிறுவனம் அண்டை மாநிலத்துக்கு போகுது. அப்படின்னு ஒரு தகவல் வந்து மீடியால போயிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கும் வந்து முதல்வர் வந்து விளக்கம் குடுக்கணும். இப்ப தொழில்துறையில வந்து கைட்னஸ் தமிழ்நாடு அப்படின்னு முந்தைய ஆட்சியில வந்து அதிகாரிகள் நியமிச்ச ஒரு குழு இருந்தது. கைட்னஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ட்டு. அ இப்போ வந்து த இத இப்ப இருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் புரமோஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு அமைப்ப வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த பழைய கைட்னஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற துறை செயல்படுமா? இல்ல அது செயல்படாதா? அப்படிங்கிற விளக்கம் வந்து தெளிவா இல்ல. கவர்ன்மெண்ட் கைட்லைன்ல. சோ இதையும் வந்து நீங்க முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அவர் கேட்ட எல்லா விஷயமும் வந்து முக்கியமான விஷயம். இதற்கு நேரடியாக வந்து முதல்வர் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமா டிவிக்கே தனது தேர்தல் வாக்குறுதியில கடைசியா சொன்ன வாக்குறுதிகள எப்போ நிறைவேற்றுவீங்க? அப்படிங்கிற வந்து டைம் லைன் கேட்டிருந்தாரு. மகளிருக்கு ரூ. 2,500 மாதம். அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டரு. அப்புறம் தாய்மாமன் சீரு. இதெல்லாம் 6 மாசத்துல தருவீங்களா? இல்ல எப்ப தருவீங்க? அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் லைன் கேட்டிருந்தாரு. இப்ப இவ்ளோ இத வந்து குற்றச்சாட்ட வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவரு அடுக்கியிருக்காரு. முக்கியமான வந்து விவசாய பிரச்சனை, அப்புறம் மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து நேரடியா வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணும். முதலமைச்சர் பதில் சொன்னாரா? அத தான் இப்ப பார்க்க போறோம். முதலமைச்சர் என்ன பதில் சொன்னாரு? அது என்ன அது என்னப்பா? என்னப்பா பதில் சொன்னாரு?
பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்ட் வந்து வாங்குனாங்க அப்படின்னு சொல்றதுல வந்து தப்பு இல்ல. உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போங்க. இல்லன்னா எந்த பார்ட்டி, எப்ப எங்க வாங்குனாங்க அப்படிங்கிறத சட்டசபையில வந்து தெளிவா சொல்லணும். போற போக்குல ஒரு குற்றச்சாட்ட வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குனாங்க. அத நேரடியா நாங்க வந்து அரசு கஜானாக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்குனாங்க? எப்போ வாங்குனாங்க? எதுக்கு வாங்குனாங்க? அப்படிங்கிறத வந்து சட்டசபையில வந்து நீங்க விளக்கமா தெரிவிச்சிருந்திருக்கணுமா இல்லையா? பார்ட்டி ஃபண்ட் வாங்குனது உண்மையாவே இருக்கட்டும். பார்ட்டி ஃபண்டே வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். அத வந்து நீங்க தெளிவா சொல்லணும். அததான் வந்து சட்டசபையில பேசுற ஒரு நாகரீகமா வந்து எல்லாரும் விரும்புவாங்க. நீங்க வந்து அந்த சினிமா தோனியில சொன்னத வந்து அ உங்களோட ரசிகர்கள் வேணா, உங்களோட தொண்டர்கள் வேணா ஏத்துக்கிறாங்களே தவிர, பொதுவா இருக்கிற காமன் மேன் யாருமே வந்து அத விரும்பல. உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அ ஆக்ரோஷமா இருந்த மாரி இருந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விவசாயிகள் வந்து போராட்டத்த வந்து நீங்க அ எதிர்க்கட்சிகள் வந்து தூண்டி விட்டு தான் வந்து போராடுறாங்க அப்படின்னு. இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு ஒரு வாதம். எதிர்க்கட்சிகள் வந்து தூண்டி விட்டு தான் விவசாயிகள வந்து போராட வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றது வந்து, போராடுற விவசாயிகள ஒட்டுமொத்தமா வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலா தான் நான் கருதுறேன். அ திமுக விவசாய அணிகள் போராடுனா, அது திமுக சொல்லி போராடுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம். இல்லன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் போராடுனா, அது திமுக சொல்லி தான் வந்து எதிர்க்கட்சி சொல்லி தான் வந்து போராட்டம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒட்டுமொத்த விவசாய சங்கமும், பொதுவா இருக்கிற விவசாய சங்கமும் சேர்ந்து போராட்டம் நடத்துது. அந்த போராட்டத்த நீங்க கொச்சைப்படுத்துற வகையில எதிர்க்கட்சி சொல்லி தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அதுவும் நீங்க பேசுறது வந்து பொதுக்கூட்டத்திலயோ, உங்க அரசியல் மேடைகளிலோ பேசல. நீங்க பேசுறது சட்டசபையில. இது வந்து அவை குறிப்புல வந்து இடம்படும். இப்படி இந்த அவை குறிப்புல இடம்பெற்றா என்ன ஆகும்னா, பிற்காலங்கள்ல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த குறிப்புகள எடுக்கும் பொழுது, நாளைக்கு எந்த கட்சி ஆண்டுட்டு இருக்கோ அந்த கட்சி, எதிர்க்கட்சி சொல்லி தான் விவசாயிகள் போராடுறாங்கப்பா அப்படின்னு ஈஸியா டேக் லைன போட்டுட்டு, முன்னாடி இருந்த கவர்ன்மெண்ட்ஸே இந்த மாரி ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. சோ இந்த விவசாய போராட்டங்கள்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு கடந்து போற ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ என்ன பேசுறோம்? அதுக்கு தான் வந்து என்ன பேசுறோம்? எதுக்கு பேசுறோம்? அப்படிங்கிறத தெளிவா பேசணும் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாவே நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இ எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக எந்த பதிலும் எனக்கு தெரிஞ்சு அ சரியான பதிலாக இல்ல. மின்வெட்டுக்கு வந்து அதான் பீஸ் கேரியர திருடிர்றீங்க. அ ஆள் இல்ல அப்படிங்கிறது, இது எப்படி சரியா இதே அரசு அதிகாரிகள வச்சு தான் கடந்த 5 வருடங்களா வந்து போன கவர்ன்மெண்ட் வந்து அ மின்துறை வந்து நடத்துனாங்க. அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் இருந்தது. எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் மாத்தல அப்படின்னு சொல்றீங்க. போன 5 வருஷமும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் தானே இருந்திருக்கும். அப்புறம் எப்படி கரண்ட் வந்து அ பிரச்சனை இல்லாம வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்தது? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல நார்மலாவே. சரி ஓகே. நீங்க வந்து பராமரிப்பு பணிகள்லாம் பண்றீங்க. இப்ப நடத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அத நீங்க வந்து பண்ணுங்க. அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத தெளிவா வந்து முதலமைச்சர் விளக்கவே இல்ல. ம். அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உங்களோட தேர்தல் வாக்குறுதி, அத வந்து எப்ப நிறைவேற்றுவீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் எந்த பதிலும் இல்ல. உங்களோட டிவிகே நண்பர்களும், கட்சி சார்ந்தவங்களும் பள்ளிக்கூடமா சென்று முதலமைச்சர் புகழ் பாடுறதும், ஆ கட்சிகளோட கொடிகள வந்து குழந்தைங்கள்ட்ட குடுத்து, பள்ளிக்கூட பிள்ளைங்கள்ட்ட வந்து விளம்பரப்படுத்துறதும், இப்படி இருக்கிறத வந்து முதலமைச்சர் நேரடியா தலையிட்டு இத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதத்த வந்து வச்சிருந்தாரு. அதுக்கும் எந்த பதிலும் இல்ல. அ என் இப்படி நேரடியா கேட்ட அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லாம, சினிமா தோனியில இப்படி முடிச்சு விட்டுர்றேன். அ அப்பாவ காணோம், குட்டி கத இதெல்லாம் எந்த வகையில வந்து ஒரு முதலமைச்சரா நீங்க பொறுப்புள்ளவரா பேசக்கூடிய ஒரு பேச்சா? அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களோட தொண்டர்களும், உங்களோட ரசிகர்களும் வந்து கிளியரா என்ன தெரியுமா பண்றாங்க? நீங்க பண்ண அந்த செய்கை, நீங்க சொன்ன அந்த குட்டி கதை, அ அந்த மாஸா அந்த பதறுதல, உதறுதல, இத தான் கரெக்ட்டா அந்த 30 நிமிஷம் ரீல்ஸ மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸா வச்சு தள்ளியிருக்கானுங்க. என்னோட கான்டாக்ட்லயும் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து
ஸ்டேட்டஸ் வந்து அத தான் வச்சிருக்காங்க. Instagram போனாலும் ஃபுல்லா அதான் வருது. இப்போ மொத்தத்துல அப்ப என்ன ஆயிருச்சு, நீங்க இன்ஸ்டா ரீலுக்கு பேசுன மாரி தானே இருக்கு. அத மட்டும் தான் வைக்கிறாங்க. அ உ எதிர்க்கட்சிக்கு தலைவர் கேட்ட கரெக்ட்டான கேள்விக்கு எந்த பதிலுமே நீங்க சரியா குடுக்கவே இல்ல கடைசி வரைக்கும். கடைசில ரீல்ஸ போட்டு முடிச்சு விட்டு போயிட்டீங்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு தனிப்பட்ட முறையில ஒரு கேள்வியா உங்கள்ட்ட நான் வைக்கிறேன். பிறந்த நாளுக்கு வந்து கேக் வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து வந்து குடுத்தாங்க. அத வந்து அம்மோனியா வாயுவுல இறந்த தொழிலாளர்களுக்காக நான் வந்து இந்த கேக்க வெட்டல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டீங்க அப்படிங்கிறத நான் வந்து நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நானும் நெனச்சிருந்தேன். ஆனா நைட்டு போயி உங்களோட தோழியோட சேர்ந்து ஒரு 4 கேக்கு இருக்கு. 2 பேருக்கு 4 கேக்கு வெட்டி மகிழ்ந்துறீங்களே! இது அப்போ உங்களுக்கு வந்து மனதளவுல அம்மோனியா வாயுவினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ம் சமர்ப்பிக்கிறோம்னு காலையில நீங்க சொல்லிட்டு, நைட்டு இரவுல போயிட்டு கேக் வெட்டுறீங்களே! இது எந்த மாரி நாங்க எடுத்துக்கிறது? எப்படி பிறந்தநாள் அப்போ நீங்க உண்மையிலேயே கொண்டாடலையா? இது ஒரு மக்கள ஏமாத்துறதுக்கு வந்து கொண்டாடாம ஒரு நடிப்பு நடிச்ச மாரியும், இரவு வந்து உங்க தோழிக்காக வந்து கேக் வெட்டுற மாரி நடிச்சீங்களா? இப்போ மொத்தத்துல எங்க நடிச்சீங்க? அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். ஏதோ மொத்தத்துல இந்த சட்டமன்றம் வந்து சினிமா மன்றமா இருந்தது. அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி.